நீங்க பாத்துருக்க ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட போய் வா விளையாடுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அவனுக்கு கோவம் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி தள்ளி விடுறான். அப்பவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த போக் அந்த பொண்ணோட கண்ணிலே குத்திருதுங்க. அது குத்துன அடுத்த செகண்டே பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளும் வழியில கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்க்கவே அவங்க அம்மாவை ரொம்பவே பயந்து உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணை செக் பண்ண டாக்டரும் உங்க பொண்ணுக்கு கண்ணுல ரொம்பவே சீரியஸா அடிபட்டு இருக்கு, ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்க பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க அம்மாவும் அவங்க பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்க பாட்டியும் எதுக்கு சின்ன புள்ளி எப்படி பண்ணன்னு சொல்லி அவங்க பேரனையே அடிக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கு காரணமே அவங்க பாட்டி தாங்க. இவங்க தான் தன்னோட சொந்த பேரனையே தன்னோட பேத்தியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு பத்திரமா வெளியில கூட்டு வந்துடுறாங்க. அதே நேரம் அவங்க அம்மாக்கு அவளுக்கு சாப்பிடறதுக்காக கஞ்சி கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க பாட்டியை நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பாட்டி அந்த கஞ்சியை வாங்கி அவங்க பேரன் கிட்ட கொடுத்து இந்த பொண்ணு மேல ஊத்துன்னு சொல்றாங்க. அவனு கரெக்டா அந்த பொண்ணோட கண்ணிலேயே ஊத்திடுறாங்க. இது படமே அவளும் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப தெரியாம அவங்க மாமியாரையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இதை பார்க்கவுமே என்னோட அம்மாவையே அடிக்க பாக்குறியான்னு தன்னோட சொந்த பொண்ணை கூட பார்க்காம அவங்க அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடாருங்க. உடனே அவங்க ஒய்ஃபும் உதவின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாம தனியால போராடி அங்க இருந்த டாக்டர் உதவினால தன்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்திடுறாங்க.